ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் காம்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொள்ளு குழம்பு. சளிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொள்ளு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வைக்கலைன்னா கொள்ளு நல்லா வறுத்துக்கோங்க. மணம் வர வரைக்கும் வறுத்து அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், அப்புறம் மிளகு சீரகம் 1/2 டீஸ்பூன், தனியா 1/2 டீஸ்பூன், 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். எனது மிளகாய் காரமாக இருக்கிறதுனால நான் 3 தான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பூண்டு நிறையா எடுத்துக்கோங்க, தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரை முடியில் 1/4 பாகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கொள்ளை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருங்க. நல்லா சாஃப்டாக வரணும், அந்தளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 விசில் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட எங்கள் வீட்டில் அப்படி செஞ்சால் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் கொடுத்துருக்க பொருள் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், கரிஞ்சிடக்கூடாது. ஸோ நல்லா மணம் வரணும் அண்ட் ஆல்சோ கலர் சேஞ்ச் ஆகணும். இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பருப்பெல்லாம் சேஞ்ச் ஆகிடணும். நல்லா வாசமாக இருக்கும் இது. இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு தேங்காயோடு வச்சு நல்லா நைஸாக அரைக்கணுங்க. இதுதான் இதோட மசாலா. இங்கே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தேங்காயோடு வச்சு. இந்த மசாலா மட்டும்தான் இந்த குழம்புக்கு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் தாளிப்பு வடகம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு தாளிப்பு வடகம் இல்லைன்னா கடுகு, வெந்தயம், அப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை. இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா எண்ணெயில் வதங்கணும். அதாவது ப்ரௌன் ஆக வேணாம், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தேங்காவோட மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலே அந்த மசாலாவை ஒரு தடவை வதக்கி விடுங்க. ஆல்ரெடி வதங்கின மசாலா தான். ஸோ தேங்காய் வச்சுருக்கிறதுனால ஒரு நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இப்போ அரைச்ச கொள்ளை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுமோ நீங்கள் மேஷ் கூட பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் கொள்ளுனா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் அரைச்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. இதையும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு ஏற்ற தண்ணி நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 400 ml தண்ணி ஊற்றுறேன். ஸோ இந்த கொள்ளு நம்ம மேஷ் பண்ணியிருக்கிறதுனால தாராளமாக கெட்டி போட்டுரும் குழம்பு. நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கெட்டி பட்டுரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். இது இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நான் இந்த குழம்புக்கு ஏற்ற மஞ்சத்தூள் அண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு லோ டு மீடியமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா மணம் வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு பார்த்திங்களா குழம்பு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க.
இப்போ நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு 1 மினிட் விட்டுட்டு நிறைய கொத்தமல்லிங்க, கை நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள், நல்ல மணமாக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வைங்க, ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. சூப்பரான கொள்ளு குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி இந்த பனி கிளைமேட்டுக்கு சளி அடிக்கடி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு, இருமல் வரும், அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொள்ளுனே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் வந்து இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், வரமிளகாய் போட்டுங்க. உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரைக்காய், அதாவது தட்டை அவரைக்காய் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை வந்து நல்லா நீட்டமாக ரொம்ப மெலிசாக நறுக்கியிருக்கேன். எந்த அளவுக்கு மெலிசாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக நறுக்கியிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தாளிப்பு பொருளை போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை வரமிளகாவும் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஏன் பச்சை மிளகா போடலைன்னா, எங்கள் வீட்டில் அது பச்சை மிளகாயும் காயும் சேர்த்து சாப்பிடுவாங்க, அதனால நான் வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் அவரைக்காயை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா இந்த ஆயிலில் ஒரு மிக்ஸ் கொடுங்க. பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா, நான் இது ஒரு 150 ml டம்ளருங்க, அதில் வந்து 1/4 பாகத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி, அவ்வளோதான். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டு உப்பு போடுங்க. நான் அந்த கிளிப் எடுக்க மறந்துட்டேன். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவரைக்காய் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா மேஷ் ஆகுது பார்த்திங்களா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, திருவி வச்ச தேங்காய், இது கொஞ்சம் தேங்காய் நிறையா போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வச்சுருந்திங்கன்னா சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடிங்க. நல்லா கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். இந்த கொள்ளு குழம்புக்கும் இந்த அவரைக்காய் பொரியலுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.